ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கோ எல்கேஜி யூகேஜிக்கு போற குழந்தைய கூப்பிட்டு கண்ணு 2024 தேர்தலில் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும். அது என்னமாமா சந்தேகம், மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, காசியிலே இறந்தால் முக்தி என்பார்கள், திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள், காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி என்று சொல்வார், சிதம்பரத்திலே சென்று ஆண்டவனை தரிசித்தால் முக்தி என்று சொல்வார்கள். திருவாரூருக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு, இந்த மண்ணிலே பிறந்தால் மட்டும்தான் முக்தி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி ஸ்தலத்திலே ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய திருவாரூரிலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் திருவாரூர் மண்ணிலே பிறந்திருக்கிறேன். அற்புதமான இந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கி 126 தொகுதிகளை கடந்துவிட்டு 127வது தொகுதியாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இந்த திருவாரூருக்கு வந்திருக்கின்றோம். திருவாரூர் தொகுதியை திரும்பி பார்த்தீங்கன்னா 9 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி, கடைசியாக ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச தொகுதி. கடந்த 10 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருவாரூர் தொகுதி. ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களை 2011 2016 திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 2 முறையும் கூட வெற்றி பெற்ற சரித்திரம் நம் அனைவருக்கும் கூட தெரியும். இந்த யாத்திரை திருவாரூருக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த முறை திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்துதான் இந்த யாத்திரை இங்கே வந்திருக்கிறது. கடல் போன்று பார்க்கக்கூடிய கூட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் அனைவருமே இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில உங்களுடைய யாத்திரையாக இன்று வந்திருக்கின்றீர்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை, அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய யாத்திரையோ, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாத்திரையோ நீங்க நினைக்கிறீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக 3வது முறையாக 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்கள் எல்லாரும் நினைச்சனாலதான், உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனாலதாங்க திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடிந்து கடைசி கட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு, மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு, இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். எந்த அளவிற்கு இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு. தமிழகத்திலே கடைசியில் இருந்து 5வது மாவட்டமாக திருவாரூர் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 34 மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க. கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர், அதற்கு மேல பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், கடைசியிலிருந்து 5வதாக திருவாரூர் இருக்கு. தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக 6வது முறை ஆட்சியில் இருக்காங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்களே 2 முறை திருவாரூரிலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர். அப்படி இருந்து திருவாரூர் மாறி இருக்காங்க பாத்தீங்கன்னா கிடையாது. மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியிலிருந்து 5வது. இதை திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்வார். திருவாரூர்ல கடைசியிலிருந்து 5வதாக 70 ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார். இதை தாண்டி உற்பத்தி திறன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்திலே உற்பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் 32 விழுக்காடு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன். இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே 32 விழுக்காடு. திருவாரூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 0.86, 1% விட குறைவான உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாறி இருக்கிறது. தொழிற்சாலைகள் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. உற்பத்தி திறன்ல 1% கீழே இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவாரூர் இருக்கிறது. இதை அனைத்தையும் உடைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டப்பேரவை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் வருது. 2024 இந்த முறை நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும். இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் இல்லை, ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால்
2024 அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி வெறும் 0.86 இருக்கக்கூடிய சதவீதம் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் 5% அடுத்த 5 ஆண்டுகளே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். அது மோடி அவர்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். கடைசியிலிருந்து மனித வளர்ச்சி குறியீடுல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல முதலில் இருந்து 5 இடத்துக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் திருவாரூர்ல பிறந்தால் முக்தி என்று சொல்லுகின்றோம். ஆனால் திருவாரூருடைய இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றார். இதை கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. அமெரிக்காவில், ஐரோப்பியாவில், சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, சிங்கப்பூர்ல, மலேசியாவில் எங்க பார்த்தாலும் கூட திருவாரூரை சார்ந்து இளைஞர்கள் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. அண்ணன் அப்படிமா நான் இப்ப கண்ணு எந்த ஊருக்கு அண்ணன் அப்படி அண்ணன் திருவாரூர். லண்டன்ல பார்த்திருக்கிறாங்க, பாரிஸ்ல பார்த்திருக்கேன், சிங்கப்பூர்ல பார்த்திருக்கேன். இந்த ஊர் பசங்க திறமைக்கு எந்த விதத்திலும் கூட 1% கூட திறமை குறைந்த இளைஞர்கள் திருவாரூர் இல்லைங்க. தமிழகத்திலே கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் திருவாரூர் இருக்காங்க. ஆனா அரசு உங்களை கைவிட்டு விட்டது. தொழிற்சாலைகள் இல்ல, அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திருவாரூர் இல்லை. அண்ணாமலை வந்திருக்காங்க. எந்த மாதிரி அரசியல் பேசுவார்னாங்க, வளர்ச்சி அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை திருவாரூருக்கு வந்திருக்கு. திருவாரூருடைய தலையெழுத்தை எப்படி 5 ஆண்டுகளை மாற்றி காட்டுவது என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றோம். நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில முதல் முயற்சியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அளிக்கக்கூடிய அந்த வாக்கு என்பது திருவாரூருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஓட்டு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பி இந்த முறை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கோ எல்கேஜி யூகேஜிக்கு போற குழந்தையை கூப்பிட்டு கண்ணு 2024 தேர்தலில் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும். அது என்னமாமா சந்தேகம், மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. முழு இந்தியாவிற்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் தெரிந்த உண்மை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போறார். ஆனா நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னாங்க, 400 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரப்போறாரா, 450 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரப்போறாரு. இந்த 2 மட்டும்தான் நமக்கு சந்தேகம். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்திலே மொத்த எம்பிக்கள் அதிகமாக நாம் பெற்றிருப்பது 303 2019. இந்த முறை இந்த 303 என்பது குறைந்தபட்சம் இன்னும் 100 எம்பிக்களை அதிகப்படுத்த நம்முடைய ரெக்கார்டை நாமளே உடைக்க போறோம். ஏன்னா உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இந்திய மக்களுடைய பாசமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கிறது. 400 எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா, 450 எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா என்பதை தமிழகம் தீர்மானிக்க இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் மோடி ஐயாவுக்கு கொடுக்க போறோமா? 9 ஆண்டுகள்ல நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஊர்ல திருக்குவளையில ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான். முதலமைச்சர் இருந்திருக்கிறார். சும்மா நம்ம ஒரு மனிதனை பழித்து பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு கருணாநிதி ஐயனுடைய பேர் என்ன சொல்றாருன்னா, சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவதுதான் என்னுடைய நோக்கங்கிறார். அதனால இந்த ஊர்ல பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஏப்பா, உங்க தாத்தா பிறந்த ஊர்ல திருவாரூர் தியாகராஜர் கோயிலை வந்து எட்டி பார்த்திருக்கீங்களான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். கோயில் பக்கங்கிற வந்து எட்டி பார்த்திருக்கிறீங்களா? காரக்கிற நிறுத்தி கண்ணாடி வழியா தியாகராஜர் கோயிலை பார்த்திருக்கிறீங்களா? 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 15 தீர்த்த கிணறு, 365 லிங்கங்கள், 86 விநாயகர் சிலை, 24க்கும் மேற்பட்ட உள்கோயில். ஒரு செங்கலை உருவ முடியாது. எப்படி சனாதன தர்மத்தை அழிக்க போறேன்? தியாகராஜர் கோவிலுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது, சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தால் மாண்பருக்கு பாருங்க. 9 ராஜகோபுரம், 80 விமானம், 15 தீர்த்த கிணறு, 365 லிங்கம். ஒரு நாளைக்கு ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்கு 365 லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய கோவில் நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் கோவில்.
எப்படிங்க சனாதன தர்மத்தை ஒழிப்பாங்க? இந்து தர்மத்தை எப்படி அவரால் ஒழிக்க முடியும்? மக்களுடைய வாழ்வியல் வழிபாடை எப்படி அவரால் ஒழித்து கட்ட முடியும்? இவர்கள் பேச்சு திருவாரூரை முன்னேற்றுவதை பற்றி பேச்சு கிடையாது. கடைசியிலிருந்து 5வது இடத்தில் இருக்கே எப்படி மேலே கொண்டு செல்லலாம் அதை பற்றி பேச்சு. தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 1% கீழே நம்முடைய தாத்தா பிறந்த மாவட்டம் இருக்கே அதை எப்படி 5% ஆக்கலாம் அதை பற்றி சிந்தனை. சனாதன தர்மத்தை ஒழித்து காட்டுகிறேன். அடுத்த முறை திமுக காரங்க யாராவது உங்களிடம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் திருவாரூர் கோயிலுடைய ஒரு செங்கலை நீங்கள் ஆட்டி பார்க்க சொன்னீர்கள். அப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பட்டத்தலைவரசர் இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வேறொரு பெண் சென்னையில மாநாடு ஓட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது. எங்களுக்கு நாமெல்லாம் பெரிய பாக்கியம். நீங்கள் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள், இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றீர்கள். என்னை போன்ற மனிதன் எங்கேயோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த மண்ணிலே ஆண்டவன் என்னை நடக்க வைத்து என்று அழைத்து வந்திருக்கின்றான். இதே மண் ஏனென்றால் மனுநீதி சோழனுடைய மண். தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசன் வாழ்ந்த மண். ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன், பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தின் அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம், கோபாலபுரத்தினுடைய குடும்பம், பட்டத்திலவரசராக வரக்கூடிய குடும்பம், எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்தை எடுத்துக்கிறாங்க. பேச்சிலே ஏளனம் தெரிகிறது, பேச்சிலே கர்வம் தெரிகிறது, பேச்சிலே ஆணவம் தெரிகிறது. சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை. ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஊரா ஏறி போகணும். ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் இன்னைக்கு பேர குழந்தைகளுக்கு. அதனால்தான் நான் சொல்கின்றேன், எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லைங்க. சாதாரண மனிதர்கள் இந்த கட்சியில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து, சமூக நீதி எல்லாம் இழந்து, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து, ஆணவமும் கர்வமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலத்தை தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிலையிழந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் நடந்து வந்த பாதை அப்படி. 1949 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் திருவாரூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் 2024 திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. போன வருஷம் மே மாசம் இதே ஊர்ல தெற்கு ரத வீதிக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் முடிவு செய்தார். கலைஞர் சாலையாக பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற கூட்டத்தில். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திருவாரூரில் எடுத்து, நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு மாநில அரசு அது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கைவிடுகின்றோம் என்று சொன்னார். ஐயா, நாங்க கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வைக்க வேண்டாம் நாங்க சொல்றீங்க ஐயா, நீங்களும் அதான் சொல்றேன். தெற்கிறத வீதிக்கு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றோம். ஆண்டவன் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியில வைக்காது. ஒருவேளை திருவாரூர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஒரு இடம் சொல்றாங்க. இதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னலூர் ஊராட்சி சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணும். குன்னலூர் ஊராட்சியில எக்கல் தேவரபுரம் என்கின்ற கிராமத்துல தார் ரோடுனா என்னன்னே தெரியாத ஒரு ஊர் இன்னைக்கு திருவாரூர். சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு போன் போட்டு ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் நிதி வாங்கி குன்னலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய எக்கல் தேவரபுரத்திற்கு சென்று சாலையை போட்டுவிட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி என்கின்ற பெயரை வைங்க, நாங்களே வரோம். இதே திருவாரூர்ல சாலை தார் ரோடு இல்லாத ஒரு ஊர் இதே திருவாரூர் மாவட்டத்தில் தார் ரோடு போட்டு விட்டு பேரவை. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்து தர்மம், சனாதன தர்மம் நம்பக்கூடிய மக்கள் நடக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் 96 அடி உயரம் 350 டன் இருக்கக்கூடிய தேர் செல்லக்கூடிய சாலை.
அதற்குத்தான் உங்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டாம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவருமே நடத்தி காட்டினோம். அதனுடைய விளைவு திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறது. தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள், நிச்சயமாக நம்மை ஆள்வதற்கு விடமாட்டார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றார். அப்படி இருந்து தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார்.